Hi friends, welcome to today's special channel. இன்னைக்கு நம்ம சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் வெங்காயம் நல்லா வணங்கணும், அதனால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வேகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொரிச்ச வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பொரிச்சு வச்ச வெங்காயம், தட்டி வச்ச இஞ்சி பூண்டு, பொடியாக நறுக்குன 2 தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சம் உப்பு, கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா 30 minutes மேரினேட் ஆகணும். இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடும், அதனால் நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி நல்லா விட்டுருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் மூடி போடாமல் வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா ட்ரை ஆயிரும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான சிக்கன் சுக்கா ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.